இயக்குனர் தமிழ் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. டானாகாரன் அப்படின்ற ஒரு படம் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். பலரும் பல பாராட்டுக்களை குமிச்சாங்க. ஸோ அந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டானாகாரன் படத்தோடைய கதையை இப்போ இருக்கிற முன்னணி ஹீரோ 14 பேர்கிட்ட நான் சொன்னேன். 22 கம்பெனியில் கதையை சொல்லியிருக்கேன். 3 வருஷம் கதை சொல்கிறத மட்டுமே வேலையாக வச்சிட்டு இருந்தேன். காலையில் ஒரு முறை சொல்லுவேன், மதியம் ஒரு முறை சொல்லுவேன். ஆரம்பத்தில் கதை சொல்லும்போது ரொம்ப ஈடுபாடோடவே தான் நான் சொன்னேன். கண்ணீர்லாம் வரும். ஆனால் கதையை சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா, மதியம் ஒருத்தருக்கு கதை சொல்லணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்பவே விரக்தி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்திருக்காங்க. எப்போவுமே நல்ல படைப்புக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு இதுவுமே ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.